Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்ன அப்படின்னா ஹவ் வச்சு தான் நம்ம கேள்வி கேட்க போறோம். எப்படி அப்படிங்கறத வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டாலே அதாவது ஹவ் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவ் ஆர் யூ. ஓகே, டக்குன்னு நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா ஹவ் ஆர் யூ. இதை நீங்க யாரை பார்த்தினாலும் கேட்கலாம், இல்லை உங்களை பார்த்து யாராவது கேட்கலாம். ஹவ்னு ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்ன, எந்த கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரணும், அடுத்து சப்ஜெக்ட் வரணும். ஓகே, இது சிம்பிளா நம்ம ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம் இந்த மெத்தடை. ஓகே, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது புது ட்ரெஸ் வியர் பண்ணிருக்கலாம், வெளியே எங்கேயாவது கிளம்பி போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் எப்படி இருக்கிறேன் இதை நம்ம கேட்கும்போது WH கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ஹவ். ஹவுக்கு அடுத்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் போடணும். ஆனால் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து எதை வச்சு தான் நம்ம போட முடியும் அப்படின்னா சப்ஜெக்டை மீன் பண்ணி தான் போட முடியும். அப்போ இங்கே நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான்கும் போது சப்ஜெக்ட் ஐ வரும். ஐ வந்ததுன்னா நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஆம். ஓகே, ஐங்கிறது சப்ஜெக்ட். அப்போ ஹவ் ஆம் ஐ, நான் எப்படி இருக்கேன், ஹவ் ஆம் ஐ. ஓகே, அதுவே நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்வோம், ஹவ். எப்படி யூ, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. யூ வரும்போது ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன தான் போடணும், ஆர் தான் போடணும். அப்போ ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய். ஓகே, அதுவே நாங்கள் எப்படி இருக்கிறோம். ஒரு பெரிய டீம் இன்னொரு டீம் விளையாட்டு டீம்ல போய் பார்த்தா நாங்கள் எப்படி இருக்கோம் பாரு, போன டைம் விட இந்த டைம் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், WH கொஸ்டினான ஹவ் யூஸ் பண்ணுறோம், எப்படிங்கிறதுக்கு ஹவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நாங்கள் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம், வி. ஸோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வி. அப்போ விக்கு ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹவ் ஆர் வி, நாங்கள் எப்படி இருக்கிறோம். அதுவே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா ஹவ் ஆர் தே, ஹவ் ஆர் தே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஓகே, அவன் எப்படி இருக்கிறான். ஸோ அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஹவ். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா அவன், அவனுங்கும் போது ஹி. ஸோ அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ஹவ் இஸ் ஷி. கேட்கும்போது ஹவ் இஸ் ஹி, அவன் எப்படி இருக்கிறான். அதுவே அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா ஹவ் இஸ் ஷி, அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, அது எப்படி இருக்கிறது. அதுங்கிறது வீட்டில் உள்ள பெட்ஸை கூட கேட்கலாம், அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது ஹவ் இஸ் இட், how is it. ஓகே, அது எப்படி இருக்கிறது, how is it, how is it, சூப்பர் அப்படின்னு சொல்லி படத்துல கூட நான் டைலாக்ஸ் அதிகமா கேட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து இட்டுங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச வேலையை சொல்றாங்க. how is it, நான் செஞ்ச வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை செய்யறதா இருந்தாலும் நம்ம இட் யூஸ் பண்ணலாம். இதே ஹவ் வச்சு நம்ம ப்ரீஃபான கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வியை பாருங்க, நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க திருத்துறது என்ன அப்படின்னா பேப்பர் திருத்துறது கிடையாது, ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்றது கிடையாது. இங்க திருத்துறது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எடிட் பண்றது. ஓகே, இப்போ இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்படியே என்ன செஞ்சிட மாட்டேன், அப்லோட் பண்ணிட மாட்டேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை என்ன செஞ்சுப்பேன், கட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடிட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பேரு திருத்துறது. ஓகே, நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எப்படி அப்படிங்கும்போது ஹவ். நீங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள்ங்கும் போது சப்ஜெக்ட் என்ன வந்துருது அப்படின்னா யூ. ஓகே, யூ. ஸோ இங்க நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த செயல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு செய்யற செயலை சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஹெல்பிங், அப்போ இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம என்னதான் போடணும் அப்படின்னா டூ அப்படின்னு தான் போடணும். ஏன்னா திருத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை. ஓகே, அந்த மாதிரி வேலையை குறிக்கும் போது நம்ம டூங்கிற ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹவு டு யூ, திருத்துறது அதாவது திருத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ எடிட், எடிட்னா திருத்துறது.
அடுத்தது பாருங்க, நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா எப்படி, ஹவு. நீங்கள் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்னதான் போடணும், do. அடுத்து சப்ஜெக்ட் வந்து யூ எழுதியாச்சு. ஹவு டு யூ உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ உருவாக்குறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியேட். ஓகே, ஹவு டு யூ கிரியேட், நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள். அடுத்தது பாருங்க, நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இதே மெத்தட்ல தான் யூஸ் பண்ண போறோம். ஹவு டு யூ எழுதுகிறீர்கள் அப்படின்னா ரைட். ஹவு டு யூ ரைட், நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தைப்படுத்துறது என்ன சொல்லுவாங்க, சந்தைப்படுத்துதல். எஸ், மார்க்கெட்டிங். ஸோ ஹவு டு யூ மார்க்கெட்னா சந்தைப்படுத்துறது. ஓகே, ஹவு டு யூ மார்க்கெட், நீ எப்படி மார்க்கெட் படுத்துற, நீ எப்படி சந்தைப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்றா தான் இருக்கு. இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இந்த கேள்விகள்லாம் பாருங்க, இது எப்படி இருக்கு, நம்ம போன கேள்விகளை எப்படி எழுதுறோமோ அதே பேட்டர்ல தான் இந்த கேள்வி நான் எழுத போறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்ன வரும் அப்படிங்கிறத வீடியோ ப்ளஷ் பண்ணி வச்சுட்டு நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு எதெல்லாம் கரெக்ட்டுங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் எப்படி முதலீடு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதின மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா WH ஆன ஹவு, அதாவது எப்படிங்கிறதுக்கு ஹவு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். அடுத்து நீங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே டூவை வச்சு, அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் வந்து டூவை வச்சு தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்னதான் வரும் அப்படின்னா டூ. ஸோ ஹவு டு யூ முதலீடு செய்யறதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்வெஸ்ட் பண்றது. ஸோ முதலீடு செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இன்வெஸ்ட், முதலீடு செய்கிறீர்கள். ஓகே, ஹவு டு யூ இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எப்படி திட்டமிடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுதணும், ஹவு எப்படி, ஹவு டு யூ. திட்டமிடுறத நம்ம என்ன சொல்லுவோம், எஸ், பிளான் பண்றது. ஓகே, எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணணும். ஹவு டு யூ பிளான், நீங்கள் எப்படி திட்டமிடுகிறீர்கள், ஹவு டு யூ பிளான். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன எழுதுவோம், நம்ம எப்பயும் எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். ஹவு டு யூ கையாளுறது அப்படின்னா ஹேண்டில். ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நீங்க எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஹவு டு யூ ஹேண்டில், ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள், நீ எப்படி இதை விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, நீ எப்படி விரும்புற அப்படின்னு கேட்கறது. நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள், ஹவு டு யூ, இது ஈஸியா எழுதலாம். ஹவு டு யூ லைக், நீ எப்படி விரும்புகிறாய் இல்லை விரும்புகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் இருக்கு. ஸோ இதை ஒன்ஸ் சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம இந்த கொஸ்டினுக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல் WH கொஸ்டின் யூஸ் பண்ணோம். ஓகே, WH கொஸ்டின் என்ன அப்படின்னா இங்கே ஹவுங்கிறது தான் WH கொஸ்டின். அடுத்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணோம். இங்கே ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன, டூ வச்சு தான் நம்ம கேள்விகள் கேட்டோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணது சப்ஜெக்ட். ஓகே, இங்கே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன யூ வச்சு தான் கேள்விகள் கேட்டோம். அடுத்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். எடிட், கிரியேட், ரைட், மார்க்கெட், இன்வெஸ்ட், பிளான், ஹேண்டில், லைக், இது எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்ல உள்ளது, அதாவது வெர்ப் ஒன் ஃபார்மேஷன். இதை வச்சு தான் நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம சப்ஜெக்டை மாற்றி கேள்விகள் கேட்கலாம். இந்த டூ அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஐக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், யூக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், பிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், தேக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த 4 இதுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டூங்கிற ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கேள்விகள் கேட்கும்போது ஹவு டு ஐ எடிட், நான் எப்படி திருத்துறேன், ஹவு டு ஐ கிரியேட், நான் எப்படி உருவாக்குறேன், ஹவு டு ஐ ரைட், நான் எப்படி எழுதுறேன், ஹவு டு ஐ மார்க்கெட், நான் எப்படி சந்தைப்படுத்துறேன், ஹவு டு ஐ இன்வெஸ்ட், நான் எப்படி முதலீடு செய்கிறேன், ஹவு டு ஐ பிளான், நான் எப்படி திட்டமிடுறேன், ஹவு டு ஐ கேண்டில், நான் எப்படி கையாளுறேன்,
how do I like, நான் எப்படி விரும்புகிறேன். இந்த கேள்விகள் எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதுவும் ஐங்கிற சப்ஜெக்டை வச்சு உருவாக்கியிருக்கிறோம். அடுத்து யூங்கிற சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால அடுத்து பிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம கொஷின் மேக் பண்ணலாம். how do we edit, நாங்கள் எப்படி திருத்துகிறோம். how do we edit, நாங்கள் எப்படி திருத்துகிறோம். how do we create, நாங்கள் எப்படி உருவாக்குகிறோம். how do we write, நாங்கள் எப்படி எழுதுகிறோம். how do we market, நாங்கள் எப்படி சந்தைப்படுத்துகிறோம். அதுவே they வச்சு எழுதுறதா இருந்தா how do they invest, அவர்கள் எப்படி முதலீடு செய்கிறார்கள். how do they plan, அவர்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள். how do they handle, அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள். how do they like, அவர்கள் எப்படி விரும்புகிறார்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம கேள்விகள் கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட்க்கு பதிலா நம்ம he she it யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வந்துரும் அப்படின்னா டஸ்ங்கிற ஹெல்பிங் வெர்ப்ஸ் வந்துரும். ஓகே, சோ நம்ம இங்க டஸ் தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். how does he edit, அவன் எப்படி திருத்துகிறான். how does he create, அவன் எப்படி உருவாக்குகிறான். how does he write, அவன் எப்படி எழுதுகிறான். அதுவே நம்ம she வச்சு சொல்றதா இருந்தா how does she market, அவள் எப்படி சந்தைப்படுத்துகிறாள். how does she invest, அவள் எப்படி முதலீடு செய்கிறாள். how does she plan, அவள் எப்படி திட்டமிடுகிறாள். அதுவே நீங்க இட்ட வச்சு யூஸ் பண்ணும்போது how does it handle, அது எப்படி கையாளுகிறது. how does it like, அது எப்படி விரும்புகிறது. இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்பிங் வெர்ப்ஸ் மாறும். இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸும் சப்ஜெக்டையும் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னோம்னா இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த கொஸ்டின் கேட்கறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ இதுவே நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது 7 சப்ஜெக்ட்டுக்குமே ஐ யூ வி தே ஹி ஷி இட் இந்த 7 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன போடணும் அப்படின்னா டிட். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ் டிட் யூஸ் பண்றோம். இங்க டிட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம இங்க வெர்ப் ஒன் எல்லாமே என்னதான் வரும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் வரும். ஏன்னா இங்க பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. டிட்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணனால அங்க ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஒருவேளை நம்ம டு யூஸ் பண்ணோம்னா அங்க பாஸ்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. இது நம்ம கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா how did I edit, நான் எப்படி திருத்தினேன். ஓகே, அவங்க ஆல்ரெடி திருத்தி முடிச்சிட்டாங்க, இது பாஸ்ட்ல இருக்கு. how did I edit அப்படிங்கும்போது நான் எப்படி திருத்தினேன். அதுவே how did I create, நான் எப்படி உருவாக்கினேன். ஓகே, அதுவே how did you வச்சு சொல்றதா how did you write. ஓகே, நீ எப்படி எழுதினாய். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நல்லா எழுதிருக்கே, நீ எப்படி எழுதின அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். how did we market, நாங்கள் எப்படி சந்தைப்படுத்தினோம். how did we invest, நாங்கள் எப்படி முதலீடு செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பாஸ்ட்ல இருக்கு. அதுவே how did he plan, அவன் எப்படி திட்டமிட்டான். how did she plan, அவள் எப்படி திட்டமிட்டாள். ஓகே, அவங்க திட்டமிட்டு முடிச்சிருக்காங்க, அவள் எப்படி திட்டம் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. how did she handle, அவள் எப்படி இதை கையாண்டா அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது பாருங்க how did it like, அது எப்படி விரும்புச்சு. ஓகே, அது எப்படி விரும்புச்சு. இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்கலாம். பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட் ஹெல்பிங் வெர்ப்ஸை மாற்றி நம்ம கேள்விகள் கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த கேள்வி பாருங்க, இந்த கேள்வி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கேள்வி மாதிரி தான் இருக்கு. புகைப்படத்தை நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸை ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹவு, எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹெல்பிங் வெர்ப்ஸ் டு. ஹவு டு யூங்கிற சப்ஜெக்ட். ஹவு டு யூ இங்கே திருத்துகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எடிட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹவு டு யூ எடிட், நீங்கள் எப்படி திருத்துகிறீர்கள் அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ நம்ம எதை அடிஷனலாக சேர்க்க போறோம் அப்படின்னா புகைப்படத்தை அப்படிங்கிறத மட்டும் நம்ம அடிஷனலாக சேர்க்க போறோம். புகைப்படத்தை அப்படிங்கும்போது the photo. ஓகே, நீங்கள் எப்படி புகைப்படத்தை திருத்துகிறீர்கள். how do you edit the photo அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு இணையதளத்தை நீங்கள் எப்படி உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ ஈஸியாக நம்ம இதை ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி how do you உருவாக்குறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா create. ஸோ how do you create, எதை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இணையதளத்தை.
இணையதளம்ங்கிறது நமக்கு தெரியும் வெப்சைட். ஸோ ஒருங்கும்போது வெப்சைட், வெப்சைட் இணையதளத்தை அப்படிங்கும்போது வெப்சைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு புத்தகத்தை நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம அதே பேட்டர்ன் தான். ஹவு டு யூ ரைட், how do you write, நீங்கள் எப்படி எழுதுகிறீர்கள் ஒரு புத்தகத்தை அப்படிங்கும்போது a book. how do you write a book அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பொருளை எப்படி சந்தைப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் கொடுக்கல. ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க முன்னாடி உள்ளவங்ககிட்ட தான் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னதான் வரும் அப்படின்னா நீ அப்படிங்கிறது தான் வரும். அதாவது யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் வச்சு எழுதணும். ஸோ how do you அப்படிதான் நம்ம இங்க எழுதணும். ஓகே, how do you சந்தைப்படுத்துறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட். how do you market ஒரு பொருளை அப்படிங்கும்போது a product. ஒரு பொருளை நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு how do you market a product அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த கேள்விகள் வந்து கேட்கறது ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கு, ரொம்ப தெளிவானதாகவும் இருக்கு. இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றது, பிளான் பண்றது, ஹேண்டில் பண்றது, லைக் பண்றது, இதையெல்லாம் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதே பேட்டர்ன்ல நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை எழுதி ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட இருக்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஏதாவது கொஞ்சம் எழுதி ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் வந்து பண்றது ரொம்ப ஈஸியானதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.